அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுடைய ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுடைய 2025ஆம் ஆண்டுக்கான முதல் டாஸ்க்கான 10 வீடியோவில் நீங்களும் பக்காவாக இங்கிலீஷ் பேசலாம் தலைப்பில் 5வது வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சார் நான் இன்னும் 4 வீடியோ பார்க்கல சார் அப்படின்றவங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா இந்த 5வது வீடியோவில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா முதல்ல இருக்கிற அந்த 4 வீடியோ பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா 4 வீடியோவில் இருக்கிற அனைத்து கண்டென்ட்டுமே நான் இந்த இடத்துல தமிழில் மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் தமிழில் இருக்கிற வார்த்தையை இங்கிலீஷில் சொல்ல பழகிட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த 4 வீடியோ தேவைப்படாது. இல்லை சார் இதில் இருக்கிற வார்த்தைகள்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே ஒவ்வொரு கண்டென்ட்டுமே எந்த வீடியோவில் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு டைம் அதை போய் பார்த்துக்கலாம். இல்லை சார் இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெளிவாக இருக்குன்னாவே உங்களுடைய கம்யூனிகேஷனை நீங்கள் ஆரம்பிக்கலாம். கம்யூனிகேஷனை வந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்றதை நம்ம அடுத்து கடைசியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஷன் வேர்ட்ஸ். நான் எப்பயும் போல் தமிழில் நான் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷில் நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். பட் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிடுங்க. இதை பார்க்க இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியுதான்னு மட்டும் உங்களை செக் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் லெவல், அதாவது உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். யார், ஹூ, யாரை, ஹூம், எப்போது, வென், எங்கே, வேர், ஏன், ஒய், யாருடைய, ஹூஸ், யாருடன், வித் ஹூம், எப்படி, ஹவ், எத்தனை, ஹவ் மெனி, எவ்வளவு நேரம், ஹவ் லாங், எவ்வளவு தூரம், ஹவ் ஃபார், எத்தனை வயது, ஹவ் ஓல்ட், யாரால், பை ஹூம், யாருக்காக, ஃபார் ஹூம், யாருக்கு, டு ஹூம், எது, விச், எத்தனை, ஹவ் மெனி, எவ்வளவு, ஹவ் மச். ஸோ இந்த 18 வார்த்தையுமே நீங்கள் தெளிவாக இருக்கீங்க, எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த கண்டென்ட் போக ஆரம்பிச்சிடலாம். அடுத்த கண்டென்ட் என்னென்னா ப்ரொனவுன்ஸ். நான் அப்படின்றதுக்கு மேலே பாருங்கள் எவ்வளவு நீளம்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு, அதுக்கும் அவ்வளோங்க தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ ப்ரொனவுன்ஸில் பாருங்கள் நான், ஐ, நாம், வி, நீ, நீங்கள், யூ, அவர்கள், தே, அவன், ஹீ, அவள், ஷீ, அது, இட், என்னை, மீ. இப்போ அவன் என்ன கூப்பிட்டான், ஹீ கால்ஸ் மீ. நம்மை, அஸ், உன்னை, யூ, அவர்களை, தெம், அவனை, ஹிம், அவளை, ஹர், அதை, இட், என்னுடைய, மை, நம்முடைய, ஹார், உன்னுடைய, யுவர், அவர்களுடைய, தயோர், அவனுடைய, இஸ், அவளுடைய, ஹர், அதனுடைய, இட்ஸ், என்னுடையது, மைன், நம்முடையது, ஹார்ஸ், உன்னுடையது, யுவர்ஸ், அவர்களுடையது, தயோஸ், அவனுடையது, இஸ், அவளுடையது, ஹர்ஸ், அதனுடையது, இட்ஸ். இந்த வார்த்தைகள் எல்லாமே ப்ரொனவுன்ஸுக்கு சம்மந்தப்பட்டது. சார் இதில் எல்லாமே எனக்கு தெரியும்னா நம்ம அடுத்த கண்டென்ட் போகலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ 1 நீங்கள் பார்க்கணும். அடுத்து இந்த டேபிள் ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா என்ன சப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான வேர்ப் வரும்ன்றதுக்காக இந்த டேபிள். பி ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஆம், இஸ், ஆர் இது 3 மட்டும்தான் இருக்குது. ஐ கூட ஐ ஆம், வி ஆர், யூ ஆர், தே ஆர், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ். பி ஃபார்மில் பாஸ்டில் 2 வேர்ப் தான் இருக்குது. வாஸ், வேர். ஐ வாஸ், வி வேர், யூ வேர், தே வேர், ஹீ வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ். ஹேவ் ஃபார்மில் ப்ரெசண்ட்டில் 2 வேர்ப் இருக்குது. ஹேவ், ஆஸ். ஐ ஹேவ், வி ஹேவ், யூ ஹேவ், தே ஹேவ், ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ். பாஸ்டில் பொறுத்தவரையுமே ஹேடு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஐலேருந்து இட்டு வரை எல்லாத்துக்கூடையுமே ஹேடு மட்டும்தான் வரும். டூ ஃபார்ம் பொறுத்தவரையுமே ப்ரெசண்ட்டில் டூ, டஸ் ரெண்டுமே இருக்குது. ஐ டூ, வி டூ, யூ டூ, தே டூ, ஹீ, ஷீ, இட், இ டஸ், ஷீ டஸ், இட் டஸ். பாஸ்டில் பொறுத்தவரையுமே ஒரே ஒரு வேர்ப் தான் இருக்குது. டிட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஐலேருந்து இட்டு வரை எல்லாத்துக்கூடையுமே என்ன தான் வரும், டிட்டு மட்டும்தான் வரும். இந்த டேபிள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ 1லேயே தான் இதை கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்த்த 3 கண்டென்ட்டுமே வீடியோ 1ல் இருக்கும். இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தெரியுதுன்னா நோ நீட் டு see the first video, no need to watch the first video, you can directly move to the next one. இப்போ நெக்ஸ்ட் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஆக்ஷன் வேர்ப்ஸ் வந்து 100 வார்த்தைகள் நான் கொடுத்துருக்கேன். எப்பயும் போல் நான் தமிழில் கொடுத்துருக்கேன், நீங்கள் இங்கிலீஷில் என் கூட சொல்லிட்டு வர போகிறீங்க, அவ்வளோதான். சாப்பிடு, ஈட், குடி, ட்ரிங்க், ஓடு, ரன், நட, வாக், பேசு, ஸ்பீக், எழுது, ரைட், வாசி, ரீட், கேள், லிசன் ஆர் ஆஸ்க், சிரி, ஸ்மைல், அழு, க்ரை, கற்றுக்கொள், லேர்ன், செய், டூ, பார்க்குறது, சி அப்படின்லாம், இல்லைனா வாட்ச் அப்படின்னு சொல்லலாம், கொடு, கிவ், எடுனா டேக்கு, வாங்குனா பை, விளக்குறது அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இடுனா புட், அதாவது வைக்கிறது, தூக்கி போடுறது, இல்லை பிளேஸ், ஒரு இடத்துல வைக்கிறது இடு அப்படின்னா பிளேஸ் பண்ணுறது, இல்லைனா புட் அப்படின்ற அர்த்தம். அடுத்தது நிலை நிறுத்து, நிலை நிறுத்துனா பார்க் பண்ணுறது, வண்டியை பார்க் பண்ணுறது.
ஆடுனா டான்ஸ் பண்ணுறது இல்லைனா ப்ளே பண்ணுறது, விரும்புனா லைக் பண்ணுறது, வெறுக்கிறதுனா ஹேட், சிந்தறதுனா திங்க், கனவு காணுனா ட்ரீம், கோபப்படுனா வெறும் ஆங்கிரி இல்லாமல் கெட் ஆங்கிரி கூட சொல்லலாம். அச்சப்படுறதுனா ஃபியர், மகிழ்ச்சிக்கோள் அப்படின்னா டு பி ஹாப்பி, அதே சோகமாக இருக்கிறதுனா ஃபீல் சேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆசைப்படுறதுக்கு டிசையர், அனுபவிக்கிறதுக்கு சஃபர். இப்போ நான் காய்ச்சலால் அவதிப்படுறேன் அப்படின்ற இல்லைங்களா, அனுபவிக்கிறேன் அப்படின்றதுக்கு நம்ம சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எழுந்திரி அப்படின்றதுக்கு வேக் அப் இல்லைனா வேக் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. தூங்குறதுக்கு ஸ்லீப், துடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைப், அதாவது வாஷ் பண்ணுறது. தோஸ் அப்படின்னா என்னென்னா அந்த துணி துவைக்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் வாஷ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப், தூசியை வந்து கட்டுறதுக்கு வந்து டஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். பரிமாறுறதுக்கு சர்வ், சுத்தம் செய்கிறதுக்கு க்ளீன். அடுத்து தயார் செய்யனா ப்ரிப்பேர், உடை அணினா வேர் அப்படின்னு சொல்கிறோம். உதவுறதுனா ஹெல்ப் பண்ணுறது, மீட்டுக்கொள்னா ரெக்கவர், காப்பாற்றுனா சேவ், தூக்குனா லிஃப்ட்டு, அழைக்கிறதுனா இன்வைட் பண்ணுறது, சுமந்து செல்றதுனா கேரி. முகாந்திரம் செய், முகாந்திரம் செய்னா சப்போர்ட் பண்ணுறது, யாருக்காவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் முகாந்திரம் செய். அதே நன்றி அறினா தேங்க் பண்ணுறது. அடுத்து விரைந்து செல்லுனா ஹரி அப்படின்னு சொல்லுவோம். சமாளிக்கிறதுனா மேனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சந்தினா மீட் பண்ணுறது, பிரியறதுனா செப்பரேட் அப்படின்னு சொல்லுவோம். திரும்பி வா அப்படின்னா ரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். மறக்கிறதுனா ஃபர்கெட், நினைக்கிறதுனா ரிமெம்பர், டிஸ்கஸ் அப்படின்னா உரையாடுறதுனா டிஸ்கஸ், நன்றி சொல்கிறதுக்கு எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா தேங்க் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே சகாப்தமாக இரு அப்படின்னா கோஆப்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்தது அணுகுதல் அப்படின்னா அப்ரோச் பண்ணுறது, நடத்து அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறது, அதே பயணிக்கிறதுனா என்னதுன்னா ட்ராவல் பண்ணுறது, ஓடுறதுக்கு ட்ரைவ், ஏறுனா கிளைம்பு, இறங்குனா கெட் டவுனு, காத்திருக்கிறதுக்கு வெயிட், தேடுறதுக்கு சர்ச், பார் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, தவறு விடுதல் அப்படின்னா மிஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். விரைவுபடுத்துனா எக்ஸ்பெடிட்டிட் அப்படின்னு சொல்லுவோம். முடிக்கிறதுனா ஃபினிஷ் அப்படின்னு சொல்லுவோம். கேள்வி கேட்குறதுக்கு கொஷன் அப்படின்ட்டே சொல்லலாம். ஆஸ்க் கொஷன் இல்லைனா கொஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே பகிர்ந்து கொள்ளனா ஷேர் பண்ணுறது, ஆராயிறதுனா ரிசர்ச் பண்ணுறது, கற்றுக்கொள் அப்படின்னா லேர்ன் ஆர் டீச், கற்றுக்கொடுனா தான் டீச், கற்றுக்கொள்னா லேர்ன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். தெரிந்து கொள்ளனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, உறுதி செய்கிறதுனா கன்ஃபார்ம் பண்ணுறது, ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட், முடிவு செய் அப்படின்றதுக்கு டிசைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது அனுமதி கொடுக்கறது, அனுமதி கொடுக்கறதுனா அலவ், அதே ஏதாவது ஒரு விஷயத்தை மறு ஆய்வு செய் அப்படின்னு சொன்னோம்னா ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னுவோம். திறக்கிறதுக்கு ஓப்பன், மூடுறதுக்கு க்ளோஸ், இயக்கிறதுக்கு ஆப்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செயல்படுத்துனா ஆக்டிவேட் பண்ணுறது, நிறுத்துறதுக்கு ஸ்டாப், பதிவு செய் அப்படின்றதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறது, அச்சிடுறதுக்கு பிரிண்ட் அப்படின்னுவோம். செயலாக்கம் செய் அப்படின்னா எனேபிள் பண்ணுறது, கணக்கு போடுறதுக்கு கால்குலேட், சந்தை செய் அப்படின்னா மார்க்கெட் பண்ணுறதுன்ற அர்த்தம். அடுத்தது துளிர் வீடுனா ஸ்ப்ரவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முளைத்து வளரு அப்படின்னம்னா க்ரோவ் அப்படின்னு சொல்லுவோம். காய்க்கிறதுக்கு ரைப்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாடுறதுக்கு வைதர் அப்படின்னு சொல்லுவோம். தொலைத்து விடு அப்படின்றதுக்கு டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லலாம். நீர் ஊற்றுறதுக்கு இரிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குழி வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக் அப்படின்ட்டு சொல்லுவோம். வளம் சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது, அப்படின்னா ஃபெர்டிலைஸ். இப்போ உரம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே செடியை வளர்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நர்ச்சர் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து மழை பெய்யறதுக்கு ரைன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 வேர்ப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி 100 வேர்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ 2ல் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த 100 வேர்ப்ஸுக்குமே எனக்கு இங்கிலீஷில் தெரியலன்றவங்க வீடியோ 2வை ஒரு டைம் பாருங்கள், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டென்சஸ் வந்து தெளிவாக தெரியறதுக்காக V1 V2 V3 தெளிவாக தெரியணும். ஏன்னா அப்போ தான் நம்மளை வந்து கரெக்டான கம்யூனிகேஷன் பண்ண முடியும்னு நான் சொன்னேன். நான் அந்த கரெக்டான கம்யூனிகேஷனுக்கு தேவையான வேர்ப்ஸை வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ் மட்டும். ரெகுலர் வேர்ப்ஸ் நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. நம்மளுக்கு வாக்னா வாக்குடு வாக்குடு, டாக்னா டாக்குடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் கண்டிப்பாக படித்தாகணும். ஸோ இர்ரெகுலர் வேர்ப்ஸ் மட்டும் இதில் 106 கொடுத்துருக்கேன். அந்த 106 வேர்ப்மே ஒரு டைம் ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. சே செட் செட், பே பெய்ட் பெய்ட், லே லைட் லைட், செல் சோல்டு சோல்டு, டெல் டோல்டு டோல்டு, சிங் சாங் சங், ரிங் ராங் ரங், சிங் சாங் சங்க், ஸ்விம் ஸ்வாம் ஸ்வம். அடுத்தது ட்ரிங்க் ட்ராங்க் ட்ரங்க், பிகின் பிகான் பிகன், ஷ்ரிங்க் ஷ்ராங்க் ஷ்ரங்க், ஸ்டிங் ஸ்டாங் ஸ்டங், டீச் டாட் டாட், கேட்ச் காட் காட், சீக் சாட் சாட், ஃபைட் ஃபாட் ஃபாட், திங்க் தாட் தாட், பை பாட் பாட், bring brought brought,
bind, bound, bound, find, found, found, grind, ground, ground, win, wound, wound, wake, woke, woken, awake, awoke, awoken, rise, rose, risen, arise, arose, arisen, draw, drew, drawn, grow, grew, grown, blow, blew, blown, know, knew, known, throw, threw, thrown, fly, flew, flown, drive, drove, driven, break, broke, broken, choose, chose, chosen, eat, ate, eaten, forget, forgot, forgotten, get, got, gotten சொல்லலாம் gotten சொல்லலாம், speak, spoke, spoken, give, gave, given, shake, shook, shaken, fall, fell, fallen, strike, struck, struck, steal, stole, stolen, write, wrote, written, ride, rode, ridden, take, took, taken, freeze, froze, frozen, bear, bore, born, wear, or own, tear, tore, torn, swear, swore, sworn, lend, lent, lent, bend, bent, bent, send, sent, sent, spend, spent, spent, build, built, built, kneel, knelt, knelt, burn, burnt, burnt, creep, crept, crept, weep, wept, wept, sweep, swept, swept, keep, kept, kept, feel, felt, felt, dream, dreamed, dreamedum கரெக்டாக தான் இருக்கும், dream, dreamt, dreamtum கரெக்டாக இருக்கும், dwell, dwelt, dwelt, learn, learnt, learnt, leave, left, left, mean, meant, meant, deal, dealt, dealt, swing, swung, swung, fling, flung, flung, spin, spun, spun, sting, stung, stung, ring, rung, rung, dig, dug, dug, win, own, own, go, went, gone, do, did, done, run, ran, run, see, saw, seen, hear, heard, heard, lose, lost, lost, come, came, come, become, became, become, stand, stood, stood, understand, understood, understood, read, 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 hurt, 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 cut, 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 put, 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 shut, 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 split, 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 hit, 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 let, 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 bet, 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 cost, 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 cast, 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 burst, 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 set, 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 shed, 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 spread, 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 thrust, 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 upset, upset, upset. இப்போ இந்த 106 வேர்புமே நான் V1, V2, V3 சொன்னேன். ரொம்ப ஸ்பீடாக தான் நான் போயிட்டுருக்கேன். ஒருவேளை இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு வாட்ச் த செகண்ட் வீடியோ. செகண்ட் வீடியோவில் தெளிவான பிறகு வி கேன் மூவ் டு தி தேர்ட் வீடியோ. இந்த தேர்ட் வீடியோவில் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா டென்சஸ் கொடுத்துருக்கோம். பட் ஹியர் ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் எவ்ரி திங். சிம்ப்ளி ஐ எம் கோயிங் டு கிவ் த கீவேர்ட்ஸ் ஒன்லி, பட் இன் தமிழ் யூ ஹாவ் டு சே த மீனிங் ஆஃப் தோஸ் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். எப்போதும், ஆல்வேஸ், வழக்கமாக, யூஸ்வலி, தினமும், டெய்லி, அடிக்கடி, ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் ஆஃபன், சில நேரங்களில், சம்டைம்ஸ், அரிதாக, ரேர்லி, மிக குறைவாக, அக்கேஷன், செல்டம், இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தலாம். ஒருபோதும், அதாவது நெவர், வாரத்திற்கு ஒரு முறை, ஒன்ஸ் எ வீக், மாதத்திற்கு இருமுறை, ட்வைஸ் எ மந்த், திங்கட்கிழமைகளில், ஆன் மண்டேஸ், காலை நேரத்தில், இன் தி மார்னிங், இரவு நேரத்தில், அட் நைட், இப்போது, நவ், இந்த நேரத்தில், அட் தி மொமெண்ட், தற்போது, ஜஸ்ட் நவ், ஏற்கனவே, ஆல்ரெடி, இன்னும், ஸ்டில், இப்பொழுது, நவ். முதல், சின்ஸ், இக்கு அப்படின்றதுக்கு ஃபார் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். நேற்று, எஸ்டர்டே, கடந்த வாரம், லாஸ்ட் வீக், முன்பு, பிஃபோர், இருக்கும்போது, வைல், அப்பொழுது, வென், அந்த நேரத்தில், அட் த டைம், முன் அப்படின்னா பிஃபோர் தான், பிறகு ஆஃப்டர், ஏற்கனவே, ஆல்ரெடி, நாளை, டுமாரோ, அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக், நாளை இந்த நேரத்தில், அட் த டைம், டுமாரோ, அடுத்த ஆண்டில் இந்த நேரத்திற்குள், பை திஸ் டைம், நெக்ஸ்ட் இயர், நாளைக்குள், பை டுமாரோ, அடுத்த வாரத்திற்குள், பை நெக்ஸ்ட் வீக், அப்பொழுதிற்குள், தென். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு சே அண்ட் யூ ஹாவ் டு நோ இன் தமிழ் as well as in English, because these words help us to find the tense of the given sentences. Based on the tenses only we can speak correctly. ஸோ இந்த வார்த்தைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னா நோ நீட் டு வாட்ச் டென்சஸ். நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாப்பிக்குள்ளே போயிடலாம். இல்லை இந்த வார்த்தைகள் ஏதாவது எனக்கு இங்கிலீஷில் தெரியல அப்படின்னா யூ ஹாவ் டு வாட்ச் த தேர்ட் வீடியோ. ஷல் வி மூவ் டு த நெக்ஸ்ட்? ப்ரிப்போசிஷனும் சேம் இதே தான். இதில் நான் தமிழில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தட் இன் இங்கிலீஷ். ஆன்சர் திஸ் வித் மீ, ஓகே? ப்ரிப்போசிஷன் பொறுத்தவரையுமே பற்றினா அபவுட்,
அபவுட், மேல் அப்படின்னா ஆன், குறுக்கே அப்படின்ட்டு சொன்னால் அக்ராஸ், பிறகுன்னா ஆஃப்டர், எதிராக அப்படின்னா ஆப்போசிட் ஆர் அகைன்ஸ்ட்டு, ஒட்டியபடி அருகில்னா பை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். மத்தியில் அப்படின்னா அமாங், சுற்றி அரவுண்ட், இல்னா இன் அப்படின்னு பயன்படுத்துவோம். முன்னா பிஃபோர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். பின்னால்னா பிசைட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா பிஹைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கீழே கீழே 2 வார்த்தையை கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்ன்ற வார்த்தை, பிலோன்ற வார்த்தை, பினீத் என்ற வார்த்தை இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அருகிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர் அப்படின்ற ஒரு வார்த்தை, இடையில்னா பிட்வீன், அப்பால்னா பிஹாண்ட். அருகிலுக்கு பை என்ற வார்த்தையும் நியர் என்ற வார்த்தையும் இங்கே இருக்குது. கீழே 3வது ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம் பாருங்கள், டவுன், பிலோ, பின்னீத். அடுத்தது காகனா ஃபார், இருந்துன்னா நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா சின்ஸ் கூட பயன்படுத்துவோம். உள்ளே 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 3 உள்ளே சொல்லியிருக்கோம். ஸோ இன், இன்டு, இன்சைடு. அடுத்தது இன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான், அங்கே இது இருக்க இன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். அடுத்து விலகினா ஆஃப் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். மேல் மேலே, ஏற்கனவே ஒரு மேல் மேலே, இன்னும் ஒரு 2 மேல் மேலே இருக்கும். ஸோ அப், அப்சைடு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அடுத்தது ஆன், அபோவ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்போம். நம்ம ஆன் டு கூட சில நேரங்களில் நம்ம பயன்படுத்துவோம். வெளியேன்றதுக்கு அவுட், அவுட் சைடு. கடந்துன்றதுக்கு பாஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். முதலுக்கு சின்ஸ்ன்னு பயன்படுத்துவோம். மூலம்ன்றதுக்கு த்ரூ, முழுவதும்ன்றதுக்கு என்டையர்லி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். வரைனா டில் அப்படின்ற ஒரு வார்த்தை, இக்குனா டு, நோக்கினா டுவாட்ஸ், கீழே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வரை அப்படின்னாலும் டில் அப்படின்னு தான் பயன்படுத்துவோம். உடன்னா வித் அப்படின்ற ஒரு வார்த்தை, உள்ளேன்றதுக்கு இன்சைடு ஆர் இன்டு, இன் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தலாம். இல்லாமல் அப்படின்னா வித்தவுட் அப்படின்ற வார்த்தை, குறுக்கேனா அக்ராஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, மத்தியில்னா அமிட் ஆர் அமிட்ஸ்ட் அப்படி 2 வார்த்தையும் பயன்படுத்தலாம். எதிரேன்றதுக்கு ஆப்போசிட் ஆர் அகைன்ஸ்ட்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த 50 வார்த்தையுமே உங்களுக்கு தெரியல, ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை தெரியாமல் இருக்குது, அதோட யூசேஜ் தெரியாமல் இருக்குன்னா யூ ஹேவ் டு வாட்ச் த 4th வீடியோ. அடுத்து கன்ஜெக்ஷன்ஸ், மற்றும்ன்றதுக்கு அண்ட், ஆனாலுக்கு பட்டு, அல்லதுக்கு ஆர், அல்லது இல்லைன்றதுக்கு எய்தர் ஆர், ஏனெனில்லாம் ஃபார்ன்ற வார்த்தையும் இருக்குது, பிகாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்குது, அதனால்ன்றதுக்கு ஸோ, இன்னும் அப்படின்றதுக்கு ஸ்டில் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவோம். ஏனெனில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார் ஆர் பிகாஸ். இருப்பினும்ன்றதுக்கு மொத்தம் 3 இருப்பினும் இருக்கும், தோ, ஆல் தோ, ஈவன் தோ. என்றால் அப்படின்னா அதை ஏன் என்றால் அப்படின்னா பிகாஸ் என்ற வார்த்தை. அல்லதுக்கு ஆர், இருக்கும்போது வைல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். எப்போதுன்றதுக்கு வென் அப்படின்னு பயன்படுத்தலாம். ஆனாலுக்கு பட்டு, எட்டு 2மே பயன்படுத்துவோம். முதல் ஏனெனிலுக்கு சின்ஸ் பயன்படுத்துவோம். பின்னர் அப்படின்றதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு பயன்படுத்துவோம். முன்புக்கு பிஃபோர். போல அப்படின்ற வார்த்தைக்கு ஏஎஸ் ஆஸ் பயன்படுத்துவோம். வரை அப்படின்றதுக்கு டில் பயன்படுத்துவோம். ஒரு முறை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈவன் தோ, ஆல் தோ அந்த வார்த்தை தோன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். இரண்டும்ன்றதுக்கு போத், அல்லதுக்கு ஆர் தான். இல்லை அல்லது இல்லைன்றதுக்கு நெய்தர் நாரை பயன்படுத்துவோம். மட்டுமல்ல மேலும், அதாவது பிசைட்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு சம்மந்தப்பட்டது. நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படின்றது. எதுவாக இருந்தாலும் வாட் எவர் அப்படின்னு அர்த்தம். போல லைக்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம், இல்லையா ஆஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அடுத்தது இருப்பினும் ஆல்ரெடி டிஸ்கஸ்டு, வரையும் டிஸ்கஸ்டு, நிபந்தனையும் டிஸ்கஸ்டு. இதற்காகன்றதுக்கு இந்த பிகாஸ் ஆஃப், இல்லைனா ஸோ, சின்ஸ் இந்த வார்த்தைகள் எந்த வார்த்தைகள் வேணாலும் பயன்படுத்தலாம் காரணமாகன்றதுக்கு. அதற்காக ஸோ தட் அப்படின்லாம். உடனேன்றதுக்கு ஆஸ் சூன் ஆஸ் அப்படின்னு பண்ணலாம். விட அப்படின்றதுக்கு டிஹெச்ஏஎன் டேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அது இதுன்றதுக்கு விச் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்படின்றதுக்கு நம்ம எந்த வார்த்தை வேணாலும். இப்போ எடுத்துக்காட்டால் இங்கே டிஸ்கஸ் பண்ண வார்த்தைகள் எல்லாமே கன்ஜெக்ஷனில் வர வார்த்தைகள். ஸோ இங்கெல்லாம் ரிப்பீட்டட் தான் வந்திருக்கு. இந்த கன்ஜெக்ஷன் வார்த்தைகள் எல்லாமே அதுக்கு இங்கிலீஷில் சொல்லி பழகுங்க. இஃப் யூ டோன்ட் நோ தீஸ் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் மீன்ஸ் யூ ஹேவ் டு வாட்ச் த 4th வீடியோ, because in 4th video only we have given all these words in Tamil as well as English with examples. ஓகே, அதுக்கடுத்து கடைசியாக அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்க்கலாம். அட்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரைபிங் வேர்ட், ஒரு ஆளை பற்றியோ ஒரு இடத்த பற்றியோ, அதாவது ஒரு நவுனை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அழகாக இருக்கிறதுக்கு பையனாக இருந்தால் ஹேண்ட்ஸம், பொண்ணாக இருந்தால் பியூட்டிஃபுல், பெரிய பிக்கஸ், சின்னதுனா ஸ்மால், துணிச்சல்னா நம்ம பிரேவ்னும், சாதுரியமானனா கிளவர் அப்படின்னு சொல்லுவோம். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஹாப்பி, வருத்தமானா சேட், வலுவாக இருக்கிறதுனா ஸ்ட்ராங், பலவீனமாக இருக்கிறதுனா வீக், பணக்காரனா ரிச், ஏழைனா புவர், கருணையாக இருக்கிறாங்க அப்படின்னம்னா இப்போ சிம்பத்தட்டிக் அப்படின்றோம். கொடூரமான அப்படின்னா குரியல், அதாவது கருணைக்கு கைண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். குரியல் அப்படின்ற வார்த்தையை கொடூரத்துக்கு பயன்படுத்தும். சோம்பேறினா லேசி, செயல்பாட்டில் இருக்காதா ஆக்டிவாக இருக்கா. உயரமானா டால், குள்ளமாக இருக்கிறதுனா ஷார்ட், நீளமாக இருக்கிறதுனா லாங், வட்டமாக இருக்குன்னா ரவுண்ட் அப்படின்னு பண்ணுவோம். பரந்த அப்படின்னா வைட் அப்படின்னு சொல்லுவோம். குறுகியன்னா நேரோ அப்படின்னு பயன்படுத்தும். ஆழம்னா டீப்பு, ஆழமற்றன்னா ஷாலோ அப்படின்னு சொல்லுவோம். பழசுனா ஓல்டு, புதியதுன்னா நியூ அப்படின்னு பயன்படுத்துவோம். அடுத்து யங்ஸ்டர்ஸ்க்குனா இளம்,
பழமையான அப்படின்னா நம்ம யூத் ஆர் ஓல்டு அப்படின்னு பயன்படுத்துவோம். கோபமான ஆங்க்ரி, உற்சாகமாக இருக்கிறதுனா டிலைட்ஃபுல் அப்படின்னுவோம். பயந்த மாதிரி இருக்காருன்னா கவர்டைஸ் அப்படின்றோம். நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா பிரேவ் ஆர் வந்து கான்ஃபிடென்ட், இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தலாம். பலனா மெனி, சிலனா ஏதாவது கம்மியாக சம் அப்படின்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்தலாம். ஃபியூ அப்படின்ற ஒரு வார்த்தை, கொஞ்சம் நாள் அதை ஃபியூ, லிட்டில் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். மிகவும்னா மோர் அப்படின்னு பயன்படுத்தலாம். இனிப்புனா நம்மளுக்கு ஸ்வீட்டு, புளிப்புனா சோர், கசப்புனா பிட்டர், உப்புனா சால்ட்டி, சூடாக இருக்குன்னா ஹாட், குளிராக இருக்கிறதுனா கோல்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். மழையுடன் கூடியனா ரைனின்னு சொல்லலாம். காற்றுடன் கூடிய விண்டி அப்படின்லாம். சுத்தமாக இருக்கிறதுக்கு க்ளீன், அழுக்காக இருக்கிறதுக்கு டர்ட்டி. அடுத்தது ஒளி மிகுந்த பிரைட்டாக இருக்கிறது, இருண்டனா டார்க்காக இருக்கிறது, விரைவான அப்படின்னா ஃபாஸ்ட்டு, மெதுவாக இருந்தால் ஸ்லோ, விலை உயர்ந்த அப்படின்னா நம்ம எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு 5 வீடியோவில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே நாங்கள் அப்படியே ஒரு கொயரண்ட்டாக கொடுத்துருக்கேன் நான். இந்த வீடியோவில் இருக்கிற அனைத்து வார்த்தையும் தெரியும்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து வர 5 வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாகும்னு அர்த்தம். இல்லை இதில் இருக்கிற வார்த்தைகள் ஏதாவது சில வார்த்தைகள் எனக்கு தெரியல அப்படின்னா இப்பயே இந்த பழைய வீடியோக்கள் எந்தெந்த வீடியோவில் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ ஒரு டைம் தெளிவாக பார்த்துட்டு இந்த வார்த்தைகள் மட்டும் தெளிவு பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபார் பெட்டர் கம்யூனிகேஷன் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் மோர் தென் இனஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுவே போதுமான அளவு இருக்குது. இதை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிட்டோம்னாவே we can easily speak with anyone, with a stranger also we can start our English அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். So for your better communication, practice these words regularly. If you practice this regularly, you can attain the knowledge. If you have that skill, you can easily communicate with others அப்படின்றதுக்கு நான் கேரண்டி. ஸோ நல்ல கம்யூனிகேஷனுக்காக இப்போ இருந்தே இந்த வார்த்தைகளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிகேஷன் லெவலில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.